உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக RS பாரதி தொடர்ந்த வழக்கு தற்பொழுது மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை திமுகவுடன் தொடர்புபடுத்தி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வருகிறார். இதற்கு 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் திமுக தரப்பில் அந்த கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாடு குறித்த ஒரு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வகையிலே தான் பொது தளத்தில் இந்த தகவலின் அடிப்படையில் தான் அந்த எக்ஸ் தளத்தில் அந்த பதிவு செய்திருந்ததாக தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இந்த சாட்சி விசாரணையை பதிவு செய்வதற்காக இந்த வழக்கை மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு நீதிபதி மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். மாஸ்டர் நீதிமன்றம் இந்த வழக்கில் புகார்தாரரின் வாக்குமூலத்தை, அதாவது சாட்சியத்தை பதிவு செய்து மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பும். அதன் அடிப்படையில் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணையானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.